சில்வர் வந்து $0.96% வந்து ஏறி இருக்கு. கோல்டு வந்து $5200 per ounce வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சில்வர் வந்து $88 per ounce வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ யூஎஸ் ஃபெட் ரேட் கட் வந்து இங்க நடக்குமா நடக்காதா அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னா, இங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அன்சேஞ்சா வந்து வச்சிருப்பாங்க அப்படின்றதா இப்ப இருக்க எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா இங்க யூஎஸ் ஜாப் டேட்டா பொறுத்தவரை சூப்பராவே வந்து இருக்கு. சோ அதனால இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இப்ப கட் பண்ண தேவையில்ல. சோ அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்றது இவங்களோட ஸ்டாண்டா வந்து இருக்கு. அப்புறம் இங்க ஜனவரி மந்த்ல ஃபெட் மினிட்ஸ்னு ஒன்னு வந்து நடக்கும் அந்த மீட்டிங். சோ அந்த மீட்டிங்லுமே அங்க பாலிசி மேக்கர்ஸ்லாம் என்ன டிசைட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இப்போதைக்கு ஹரி அப் பண்ணி இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் கட் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி பாலிசி மேக்கர்ஸ் வந்து டிசைட் பண்ணிருக்கதா சொல்றாங்க. சோ அதனால இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் இருக்காது. சோ அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணல அப்படின்னா கோல்டு அண்ட் சில்வர் இருக்கிற ரேஞ்சில் அப்படியே வந்து இருக்கும். ஆனா ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா கோல்டு அண்ட் சில்வர் ஏறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ட்ரம்ப் வந்து புதுசா டாரிஃப் போடுவோம்னு சொல்லி சொன்னாரு. பட் ஆனா அதுக்கு திரும்பி சுப்ரீம் கோர்ட் வந்து அகைன்ஸ்டா வந்திருந்தாங்க. திரும்ப ஒரு 10% டாரிஃப் வந்து புது ரூட் மூலமா போட்டிருக்காரு. சோ இந்த மாதிரியான ஒரு அன்சர்டனிட்டி அப்படியே இருந்துகிட்டு தான் வந்து இருக்கு. அந்த இதை தாண்டி யூஎஸ்க்கு ஈரானுக்கும் நடுவில் அந்த ஒரு டென்ஷன்ஸ் போயிட்டு தான் வந்து இருக்கு. இப்ப கூட நியூக்ளியர் டாக்ஸ் எல்லாம் வர போயிட்டு இருக்குல்ல. சோ அதனால இங்க ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் கண்டினியூ ஆயிட்டு தான் வந்திருக்கு. இங்க பாலிசி அன்சர்டனிட்டியுமே இன்னும் கண்டினியூ ஆயிட்டு தான் வந்திருக்கு. அதனால கோல்டு அண்ட் சில்வர் இன்னும் ஏறதுக்கான சான்சஸ் ஹெவியாவே வந்து இருக்கு. இங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணாத ரீசனால கொஞ்சம் வந்து கம்மியா வந்து ஏறும். சிப்லா கம்பெனிக்குள்ள சிப்லா ஹெல்த் லிமிடெட்னு சொல்லிட்டு ஒரு சப்சிடரி கம்பெனி வந்து இருக்கு. அந்த சப்சிடரி கம்பெனில இருந்து ஒரு பெரிய அப்டேட் வந்து வந்திருக்கு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அடுத்த ஒரு 5 வருஷத்துல 2ல இருந்து 3 மடங்கு எங்களோட ரெவன்யூ வந்து growth ஆகும் அப்படின்றது இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்திருக்கு. அவங்களோட டார்கெட் படி 1500 இருந்து 1600 கோடி ரூபாய் ரெவன்யூ வந்து ஜெனரேட் பண்ணுன்றது அவங்களோட டார்கெட்டா வந்திருக்கு. ஃபினான்ஷியல் 2025ல 1200 கோடி ரூபாய் ரெவன்யூ வந்து டார்கெட் பண்ணி வந்தாங்க. அந்த ஒரு டார்கெட் அச்சீவ் வந்து பண்ணாங்க. நெட் ப்ராஃபிட்டா 119 கோடி ரூபாய் மேக் பண்ணாங்க. 39% வந்து அப்ல வந்து இருந்துச்சு. ரெவன்யூ 1200 கோடி பண்ணாங்கன்னு சொன்னோம்ல, அது வந்து 19% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து அப்ல வந்து இருக்கு. இவங்க கிட்ட ஸ்ட்ராங் பிராண்ட்ஸ் வந்து நிறைய வந்து இருக்கு. இங்க நிக்கோடெக்ஸ் இருக்கு, அப்புறம் காப்சீல்ஸ் வந்து இருக்கு, ஓஆர்எஸ் வந்து இருக்கு, ஆம்னிஜெல் வந்து இருக்கு. சோ இது எல்லாமே ஈச் பிராண்ட் வந்து பார்க்கும்போது 200 இருந்து 400 கோடி ரூபாய் ஜெனரேட் வந்து பண்ணுது ஈச் பிராண்ட் வந்து பார்க்கும்போது. சோ இந்த மாதிரியான சாலிட் ஃபவுண்டேஷன் வந்து இவங்க கிட்ட இருக்கு. அப்புறம் இங்க காண்டம் மார்க்கெட் உள்ள இங்க புதுசா வந்து என்டர் வந்து பண்ணிருக்காங்க. சோ இந்த ஒரு செக்சுவல் வெல்னஸ்னா டைரக்டா இங்க காம்படிஷனா போறது இங்க மேன்கைன் ஃபார்மா கூட போறாங்க. அப்புறம் இங்க ரெக்கிட் பெங்கிசர் கூட வந்து போறாங்க. சோ இது எல்லாமே செக்சுவல் வெல்னஸ்ல 2025ல உள்ள வந்துட்டாங்க. சோ அந்த மார்க்கெட்டையும் பிடிக்கிறதா வந்து பிளான் பண்ணிருக்காங்க. அப்புறம் இங்க வந்து ஸ்கின் கேர் மார்க்கெட் உள்ள போறாங்க. இங்க $23 பில்லியன் வந்து ஸ்கின் கேர் மார்க்கெட்டா வந்து இருக்கு. இதுல ஐடிசிக்கு இந்துஸ்தான் யூனிவர்க்கும் காம்படிஷன் கொடுக்குற மாதிரி இவங்க வந்து மார்க்கெட் உள்ள வராங்க. ரிவைலா டெர்மா சயின்ஸ்ன்ற ஒரு கம்பெனியை 2023ல வந்து லான்ச் பண்ணாங்க. 2024ல வந்து இவாயா பியூட்டி பிராண்ட்ன்றது 2024ல வந்து இங்க அக்யூர் வந்து பண்ணாங்க. சோ ஓவரால் இந்த பியூட்டி பிராண்ட் உள்ள போறாங்க. சோ இதனால என்ன ஒரு இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னா, சிப்லா ஹெல்த் லிமிடெட் வந்து வளர ஆரம்பிக்கும். அப்படி இந்த சிப்லா ஹெல்த் லிமிடெட் வந்து இங்க கரெக்டா இதை பிளான் பண்ணி வளர்ந்துச்சு அப்படின்னா அது சிப்லா கம்பெனியோட ஷேருக்கு ஒரு பெரிய பிளஸா வந்து இருக்கும். அதனால இந்த சிப்லா ஷேருமே நம்ம வந்து இங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருப்போம். நாட்கோ ஃபார்மா வந்து எரிஸ் லைஃப் சயின்சஸ் கூட வந்து பார்ட்னர்ஷிப் வந்து வச்சிருக்காங்க. யார் இந்த எரிஸ் லைஃப் சயின்சஸ்னு பார்க்கும்போது இவங்க ஒரு ஃபார்மா கம்பெனி தான். இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன வந்து பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா, நாட்கோ ஃபார்மாவோட அந்த செமகுலேட்டட் லான்ச் வந்து பிளான் இருக்குல்ல, மார்ச் 2026ல அந்த செமகுலேட்டட் இருக்கான அந்த ஒரு பிளான் வந்து இருக்கு. இந்த ஒரு செமகுலேட்டட வந்து இங்க மேனுஃபேக்சரிங் அண்ட் ரெகுலேட்டரி அப்ரூவல் எல்லாமே நாட்கோ ஃபார்மா வந்து பாத்துப்பாங்க. சோ அது எல்லாத்தையும் இங்க தயாரிச்சு கொடுத்துட்டு இங்க இந்த எரிஸ் லைசன்சஸ் கிட்ட வந்து கொடுத்துருவாங்க. இவங்க வந்து அவங்க கிட்ட இருக்க அந்த ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் அந்த ஒரு நெட்வொர்க் யூஸ் பண்ணி அந்த மார்க்கெட்டிங் அந்த ஒரு நெட்வொர்க் யூஸ் பண்ணிட்டு இந்த செமகுலேட்டட் ட்ரக்ஸ் எடுத்துட்டு போய் அடுத்த லெவல்ல வந்து சேர்ப்பாங்க. ஏற்கனவே இங்க மார்க்கெட்ல காம்படிஷன் ஹெவியா வந்து இருக்கு. இங்க டாக்டர் ரெட்டி, சன்ஃபார்மா அண்ட் தென் இங்க சிப்லா அண்ட் தென் லூபின் இவங்க எல்லாரும் மார்க்கெட்ல வந்து இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க லான்ச் பண்றதுக்கு. சோ அதே மாதிரி இங்க நாட்கோ ஃபார்மா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுக்கான மார்க்கெட்டிங்காக எரிஸ் லைசன்ஸ் கூட வந்து இங்க பார்ட்னர்ஷிப் வந்து வச்சிருக்காங்க. நேத்துக்கு வந்து டாடா ட்ரஸ்ட் போர்ட்ல வந்து மீட்டிங் வந்து நடந்துச்சு. சோ அதுல வந்து இங்க என் சந்திரசேகர் 3rd டைம் அப்பாயின்மெண்ட் பண்றதுக்கான அந்த ஒரு டாக்ஸ் வந்து போச்சு. சோ அதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ரீஅப்பாயின்மெண்ட் இங்க டிஃபர்ட் வந்து பண்ணிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா என் சந்திரசேகர கன்ஃபார்மா வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணல, கொஞ்ச நாள் வந்து தள்ளி வச்சிருக்காங்க. என்ன ரீசனல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நியால் டாடா வந்து क्वेश्चन வந்து பண்ணிருக்காரு. இங்க டாடா குரூப்ல ஒரு சில ஃபர்ம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லாஸ்ல வந்து இருக்கு. அதுக்கான ரீசன் என்ன, அதுக்கு பின்னாடி நீங்க என்ன இந்த ஸ்ட்ராட்டஜி பிளான் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்றதெல்லாம் क्वेश्चन வந்து பண்ணிருக்காரு. சோ இதுக்கு என் சந்திரசேகர் கேட்டு அந்த ஒரு பதில் வந்து கிடைச்சிருக்கு. ஓவராலா பார்க்கும்போது $11 பில்லியன் வந்து லாஸ் வந்து ஆயிருக்கு. மேஜரா இருக்குது ஏர் இந்தியா வந்து இருக்கு. அதுக்கு அடுத்ததா டாடா டிஜிட்டல் வந்து இருக்கு. அதுக்கு அடுத்ததா டாடா எலக்ட்ரானிக்ஸ் வந்து இருக்கு. சோ இது எல்லாத்தையுமே உங்களோட ஸ்ட்ராட்டஜி பிளான் என்ன, அந்த இதுல ஏன் இவ்வளவு லாசஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி क्वेश्चन பண்ணிருக்காரு. அண்ட் தென் இந்த ஒரு போர்ட் மீட்டிங்ல வந்து 2 ட்ரஸ்ட் வந்து மெயினான ஒரு பவர் வந்து ப்ளே பண்ணுது. ஒன்னு வந்து இந்த டொரப்ஜி டாடா ட்ரஸ்டும், இன்னொன்னு வந்து சர் ரட்டன் டாடாவோட அந்த ஒரு ட்ரஸ்டும் வந்து இருக்கு. சோ இது 2 இடத்துலயுமே பவர் வந்து இருக்கு. சோ இந்த ஒரு 2 பவர்ல உள்ள அந்த ஒரு ஆட்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது எல்லாமே இங்க கன்ஃபார்மா வந்து அப்பாயின்மெண்ட் வந்து கொடுக்கல, கொஞ்ச நாள் வந்து தள்ளி வச்சிருக்காங்க. சோ இங்க ஒரு கிளாரிட்டி கிடைக்கிற வரைக்கும், அதாவது என் சந்திரசேகர் கிட்ட இருந்து அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளானிங் அண்ட் தென் கிளாரிட்டி கிடைக்கிற வரைக்கும் இந்த லாசஸ் உள்ள கம்பெனிஸ் எப்படி எடுத்துட்டு வர போறாங்க. அப்புறம் இங்க வந்து இந்த டாடா சன்சி வந்து பிரைவேட்ல வந்து இருக்குல்ல, அது வந்து இங்க ஆர்பிஐ வந்து பப்ளிக் போறதுக்கான அந்த ஒரு பிளான் வந்து பண்ணிருக்காங்கல்ல. சோ அந்த ஒரு டிசிஷன்ஸும் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரெக்டான பிளானிங் வந்துச்சு அப்படின்னா திரும்ப வந்து ரீஅப்பாயின்மெண்ட் வந்து பண்ணிடுவாங்க 3rd டர்மா. சோ இப்போதைக்கு அதுல வந்து ஒரு டிலே வந்து இருக்கு. இந்தியா ஃபார்மா கம்பெனிஸ் வந்து இங்க ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ்ல இருந்து அடுத்த லெவலான இன்னோவேட்டிவ் ட்ரக்ஸ்க்கு வந்து போனாதான் பெரிய பிளஸா வந்து இருக்கும். இதுலயே நம்மளால வந்து இருக்க முடியாது அப்படின்றது திலீப் சங்கேவை வந்து சொல்லியிருக்காரு. இவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சன்ஃபார்மாவோட சிஓவா வந்து இருக்காரு. சோ இவர் ஏன் இதை வந்து சொல்றாரு அப்படின்னா, இங்க நம்ம ஜெனரிக் மார்க்கெட்டே வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது, இன்னோவேட்டிவ் ட்ரக் மார்க்கெட் உள்ள போகணும். சோ அப்படின்னா நம்ம R&D அதிகமான ஸ்பெண்டிங் வந்து நடக்கணும், அதிகமான ரிஸ்க் டேக்கிங் வந்து நம்ம எடுக்கணும். அப்படி நம்ம இந்தியா வந்து எடுக்குதான்னு கேட்டீங்க அப்படின்னா சைனாவை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே வந்து கம்மியா வந்து எடுக்கும். அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது. சோ இந்தியாலே அதிகமான அந்த இன்னோவேஷனான ட்ரக் வந்து வரணும். சோ அதுக்காக வந்து டெவலப்மெண்ட்ஸ் வந்து பண்ணணும்.
ஸோ இதுக்காக இங்க ஜைடஸ் லைசன்சஸ்ல உள்ள அந்த ஒரு பெரிய பெரிய ஆட்கள் இருப்பாங்கல்ல, ஸோ அந்த ஒரு எக்ஸிகியூட்டிவ்ஸ் அந்த நீங்க லூபின் ஃபார்மா அப்புறம் அரவிந்தா ஃபார்மா இவங்க எல்லாருமே இங்க வந்து கோ கம்பைன் பண்ணிட்டு ஸோ இங்க எல்லா கம்பெனிஸுமே சேர்ந்து இங்க டெவலப்மெண்ட் அந்த இங்க R&D இது எல்லாமே வந்து ஒர்க் பண்ண போதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கதாவும் சொல்லியிருக்காங்க. பட் ஆனா இந்த ஒரு பார்ட்னர்ஷிப்ல வந்து இன்னும் இந்த அளவுக்கான ஒரு பெரிய ட்ரக் வந்து வெளியே வரல. அதுக்கான ஒரு பிளான் போகணும் அப்படின்னா நம்ம R&Dல அதிகமான ஸ்பெண்டிங் வந்து நடக்கணும், அதிகமான ரிஸ்க் டேக்கிங் வந்து பண்ணணும். குளோபல் லெவல்ல நம்ம இந்தியா மேல ஒரு ட்ரஸ்ட் இருக்கு. ஸோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இதே நம்ம பண்ணோம் அப்படின்னா இந்தியாவுக்கு ஒரு பெரிய பிளஸா இருக்கும்ன்றது அவரோட ஸ்டாண்டா வந்து இருக்கு. HCL டெக் கம்பெனியோட CEO சி விஜயகுமார் வந்து இங்க ஏஐ பத்தி வந்து பேசியிருக்காரு. மெயினா ஆந்திரபிக் பத்தி வந்து பேசியிருக்காரு. ஸோ அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இங்க ஏஐனால இங்க ஜாப்லெஸ் நடக்குமான்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நடக்கும். அது பெயின்ஃபுல்லா தான் வந்து இருக்கும். ஸோ இங்க ஜாப்லெஸ் இருக்க ரீசனால இது வந்து மொத்தமாவே இது ஐடி இண்டஸ்ட்ரிக்கு பிரச்சனை கேட்டீங்கன்னா அப்படி வந்து கிடையாது. இப்போ ஆந்திரபிக் வந்து ஒரு புது ஏஐ டூல் வந்து கொடுத்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங் வந்து ஆட்டோமேட் பண்ற மாதிரி டூல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால பேங்கிங் என்டர்பிரைசஸ் எல்லாமே எடுத்து யூஸ் பண்ணிடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் வந்து நடக்கும். கொஞ்சம் வந்து டைம் எடுத்துக்கும். அந்த ஒரு என்டர்பிரைஸ்ல இவங்களால வந்து தனியா அந்த 6 ஆட்டோமேஷன் வந்து பண்ணிட முடியாது. ஸோ அதனால ஆந்திரபிக்கு லெகசியான சிஸ்டம்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ எல்லா இன்வெஸ்டர்ஸுமே அதான் வந்து சொல்றாங்க, சிஓஸ்மே அதான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு லெகசி சிஸ்டம்ஸ் இங்க வந்து பில்ட் பண்ணிட்டு வரணும். ஸோ அதுல தான் ஆட்டோமேட் வந்து பண்ண முடியாது, தனியாக ஆட்டோமேட் வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால ஆந்திரபிக் வந்து இங்க மொத்தமா இது வந்து முடிச்சிடாது அப்படின்றது இவரோட ஸ்டாண்டா வந்து இருக்கு. பட் ஆனா ஜாப்லெஸ் வந்து நடக்கும். ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க ஏஐ அப்புறம் இங்க கிளவுட் டேட்டா அப்புறம் சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரியான ஃபீல்ட்ல உங்களை வந்து அப்கிரேட் பண்ணிட்டு போங்க. ஸோ அப்கிரேட் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா அதாவது சேம் லெவல் ஆஃப் இன்ஜினியரிங் கோடிங் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப்லெஸ் வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குதாவும் சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி ஏஐ வளர்ந்துட்டே வருதுல, அதனாலதான் நாங்க வந்து இங்க இந்த சிப் மேனுஃபேக்சரிங் உள்ள போனதா வந்து சொல்றாரு. HCL குரூப் வந்து இங்க சிப் மேனுஃபேக்சரிங் உள்ள போயிட்டாங்க. இங்க ஃபாக்ஸன் கூட வந்து ஜாயிண்ட் வெஞ்சர் வச்சு. ஸோ ஓவராலா பார்க்கும்போது HCL குரூப் வந்து கரெக்டான ஒரு பிளான் வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட அட்வைஸ்மே கரெக்டா தான் வந்து இருக்கு. பாரதி ஏர்டெல் கம்பெனி வந்து நேற்றுக்கான நாள்ல 4% வந்து விழுந்திருக்கு. $1900 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. என்ன ரீசனால அப்படின்னா ஏர்டெல் என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா 20,000 கோடி ரூபாய் அவங்களோட NBFC ஆமான ஏர்டெல் மணில வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. இங்க பாரதி ஏர்டெல் கிட்ட ஒரு சப்சிடரி கம்பெனியா ஏர்டெல் மணின்னு ஒரு கம்பெனி இருக்கு. அது வந்து NBFC லைசன்ஸ்க்காக RBI கிட்ட போயிருந்துச்சு. RBI லைசன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. February 13 வந்து கொடுத்துட்டாங்க. இந்த ஒரு ஏர்டெல் மணி மூலமா என்ன பண்ணலாம்னு இருக்காங்க அப்படின்னா லோன் வந்து டிஸ்போஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற பிளான் வந்து இருக்காங்க. ஏற்கனவே 9,000 கோடி ரூபாய்க்கு லோன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த NBFC லைசன்ஸ் வேற வாங்கிட்டாங்களா, அதனால 20,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து லோனா கொடுப்பாங்க ஏர்டெல் கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ அப்படி கொடுக்குறாங்கன்னும் போது அந்த ஒரு கஸ்டமர்ஸ் கொடுக்குற மணி எல்லாமே திரும்ப வாங்கிடுவாங்களா, இந்த ஒரு ஃபினான்ஷியல்ன்றது கொஞ்சம் வந்து இங்க கஷ்டமான ப்ராசஸ் தான் வந்து இருக்கு. ஸோ இவங்க ஃபினான்ஸ் பண்றதை கரெக்டா கொடுத்து வாங்கிடுவாங்களா அப்படின்றது இன்வெஸ்டர்ஸ் மத்தியில அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து இல்ல. அதனால பாரதி ஏர்டெல் ஷேர் வந்து இறக்குறாங்க. ஐடி ஸ்டாக்ஸை பொறுத்தவரை நேத்திக்கான நாள்ல நம்ம காலையிலே வந்து சொல்லியிருந்தோம் ஐடி ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு பேனிக்கா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேத்திக்கான நாள்ல வந்து சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் பேனிக்கா தான் வந்து இருந்துச்சு. 4.5% ஐடி இண்டெக்ஸே வந்து விழுந்துருச்சு. சரிங்க, சென்செக்ஸ் 1%, நிஃப்டியும் 1% மேல வந்து விழுந்துச்சு. நிஃப்டி ஐடி வந்து 4% மேல வந்து விழுந்திருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் ஒன்றும் இல்ல, இங்க ஆந்திரபிக் வந்து புது கோட் டூல் வந்து லான்ச் பண்ணாங்க. அது வந்து ஐபிஎம் வந்து ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆச்சு. அதை தொடர்ந்து எல்லா ஒரு ஐடி ஸ்டாக்ஸுமே வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்றது நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. இங்க நிறைய புரோக்கரேஜ் ஃபிர்ம்ஸ் வந்து இங்க சொல்றது ஜெஃப்ரீஸ் என்ன சொல்றாங்களோ அதே மாதிரி தான் வந்து சொல்றாங்க. ஜெஃப்ரீஸ் என்ன சொன்னாங்கன்னு சொல்லி நம்ம நேத்தே பார்த்திருந்தோம். பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ் எல்லாமே இங்க இருந்து இன்னும் மேஜரான டிராபேக் நடக்குதுன்னா சான்சஸ் இருக்குதா வந்து சொல்றாங்க. இபிஎஸ் வந்து கட் ஆகும்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதுக்கான சான்சஸ் இருக்கிறதா தான் எல்லா இன்வெஸ்டர்ஸுமே வந்து பிலீவ் பண்றாங்க. எஃப்ஐஎஸ் எல்லாமே அதிகமா செல் பண்றாங்க நிஃப்டி ஐடியை. இங்க ஏன் மேஜரான டிராபேக் வந்து இங்க நிஃப்டி 50ல வந்து நடக்கல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏன் அப்படின்னா நிஃப்டி ஐடியா வந்து 4% வந்து விழுந்திருக்கு. பட் ஆனா நிஃப்டி 50 வந்து 1% தான் வந்து விழுந்திருக்குல. என்ன ரீசனால அப்படின்னா பேங்கிங் வந்து சூப்பரா வந்து இருக்கு. ஸோ அதனால இங்க நிஃப்டி ஐடி வந்து என்னதான் விழுந்தாலுமே ஓவர் வெயிட்டேஜ்ல வந்து இருக்குது. இங்க பேங்க்ஸ் வந்து இருக்கு ரீசனால மேட்ச் பண்ணிட்டு நிஃப்டி வந்து இங்க அடுத்த லெவலில் வந்து போயிட்டு இருக்கு. இன்னும் நிஃப்டி ஐடி வந்து விழுந்தால் கூட இங்க பேங்கிங் செக்டர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஓவர் வெயிட் வந்து இங்க இருக்கிறது நிஃப்டி 50ல பேங்க்ஸ் தான் வந்து இருக்கு. அதனால நிஃப்டி 50 வந்து ஏறதான் செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நிஃப்டி ஐடி வீக்கா இருந்தாலுமே பட் ஆனா இங்க செலக்டிவான ஸ்டாக்ஸா பார்த்து பிக் பண்றதா நமக்கு கரெக்டான டைமா வந்து இருக்கு. இங்க வந்து இந்த டாப் 4 பிளேயர்ஸ் இருப்பாங்களா, ஸோ அந்த ஒரு இடத்துல நம்ம கன்சிடர் பண்ண பொறுத்தே பெட்டரா வந்து இருக்கு. HCL டெக் கம்பெனி மட்டும் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். மீதி இருக்க கம்பெனிஸ் எல்லாமே 1-2 மாதிரியே கன்சிடர் பண்ணிப்போம். நம்ம ஊரோட இந்தியன் ஐடி கம்பெனிஸ் மட்டுமே இங்க வந்து மார்க்கெட்ல இறங்கல. குளோபல் லெவல்ல இருக்க எல்லா ஐடி கம்பெனிஸோட ஸ்டாக்ஸுமே இறங்கிட்டு தான் இருக்கு. டெக் கம்பெனி ஸ்டாக்ஸ் சொல்லுவாங்க, எல்லாமே இறங்கிட்டு தான் வந்து இருக்கு. ஸோ இது எல்லாமே இந்த ஒரு ஏஐ ஃபியர்னால இறங்கிட்டு வந்து இருக்கு. என்னைக்கு இந்த ஒரு கம்பெனிஸ் எல்லாமே ஆர்டர்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க, என்னைக்கு வந்து ரெவன்யூ டிக்ளைன் ஆகுது, என்னைக்கு வந்து ப்ராஃபிட் டிக்ளைன் ஆகுதோ அந்த டைம்ல நம்ம வந்து இந்த ஸ்டாக்ஸ் பக்கம் போகலாமா வேணாம்ன்றத அந்த டைம்ல கன்சிடர் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு பெட்டரான வேல்யூவேஷன்ஸ் தான் வந்து இருக்கு. கரெக்டான டைம்ல கன்சிடர் பண்ணிட்டே போவோம். ஸோ இப்போதைக்கு நம்ம ஐடி ஸ்டாக்ஸ்ல எதை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். டிசிஎஸையும் அண்ட் தென் இங்க விப்ரோவையும் அண்ட் தென் வந்து இன்ஃபோசிஸையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிட்டே போவோம். HCL டெக் வந்து இங்க வந்து பைப்லைன்ல வந்து வைப்போம். ஸோ இது எல்லாமே இங்க 1-2 மாதிரி கன்சிடர் பண்ணிப்போம். பல்க் லெவலில் வந்து போக தேவையில்ல. இந்தியாவில் அன்லிஸ்டட் கம்பெனிஸ் நிறைய வந்திருக்கு. ஸோ அது எல்லாமே இந்தியா கூட பவர் ஹவுசஸா வந்து இருக்கதா வந்து சொல்றாங்க. ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவில் உள்ள டாப் 100 அன்லிஸ்டட் ஃபிர்ம்ஸ் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு கம்பெனிஸ் எல்லாமே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் இருக்குதா வந்து சொல்றாங்க. இங்க டாப் 100ல ஃபர்ஸ்ட் இடத்துல வருது ரிலையன்ஸ் ரீட்டைல் வந்து வருது. 2.71 லட்சம் கோடி ரூபாய் வந்து ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்றாங்க ரிலையன்ஸ் ரீட்டைல் கம்பெனி. ஓவராலா இந்த ஒரு 100 கம்பெனிஸ் இருக்குல்ல, இவங்க எல்லாருமே சேர்ந்து 28 லட்சம் கோடி ரூபாய் ரெவன்யூ வந்து ஜென்ரேட் வந்து பண்றாங்க பர் இயருக்கு. ஸோ ரிலையன்ஸ் ரீட்டைல் டாப்ல வந்து இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் இங்க ஃபிளிப்கார்ட் வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் வந்து இருக்காங்க. அப்புறம் இங்க டாடா எலக்ட்ரானிக்ஸ் இருக்காங்க, டாடா டிஜிட்டல் வந்து இருக்காங்க. ஸோ இந்த பிராண்ட்ஸ் எல்லாமே உள்ள வந்து இருக்காங்க. ப்ராஃபிட்டை பொறுத்தல அடுத்த லெவலான எக்ஸ்ப்ளோஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. லாஸ்ட் 2 வருஷத்துல 176% வந்து ஏறி இருக்கிறதா சொல்றாங்க. 35,900 கோடி ரூபாய் இங்க வந்து ப்ராஃபிட்டா வந்து மேக் பண்ணிருக்காங்க லாஸ்ட் 2 வருஷத்துல.
சோ இந்த ஒரு அன்லிஸ்டட் கம்பெனிஸோட அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்குதா வந்து சொல்றாங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல நடந்த ஒரு 590 கோடி ரூபாய் அந்த ஒரு கேஸ் என்ன நடந்திருக்கு அப்படின்ற அப்டேட் வந்து பார்ப்போம். இல்ல 583 கோடி ரூபாய் வந்து திரும்ப ரீபே வந்து பண்ணிட்டாங்க. 24 மணி நேரத்திலே ரீபே வந்து பண்ணிட்டாங்க. சோ அத வந்து ஹரியானா லிங்க்டு அந்த கவர்மெண்ட் அக்கவுண்ட்ஸ்க்கே வந்து ரீபே வந்து பண்ணிட்டாங்க. இந்த ஹரியானா கவர்மெண்டோட சிஎம்ஏ வந்து என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா 24 மணி நேரத்திலே எங்களோட அந்த அமௌண்ட் வந்து திரும்ப வந்துருச்சு. வித் பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்டோட வந்து திரும்ப வந்துருச்சுன்னு சொல்றாங்க. 583 கோடி ரூபாய் ரிட்டர்ன் வந்து பண்ணிருக்காங்க. அதுல 550 கோடி ரூபாய் சில்லற வந்து பிரின்சிபலும், மீதி இருக்க 22 கோடி ரூபாய் வந்து இங்க இன்ட்ரெஸ்டாவும் வந்து இருக்கதா வந்து சொல்றாங்க. எக்ஸாக்ட்டா வந்து ரீபே வந்து பண்ணிட்டாங்க. சோ இப்போ வந்து அந்த ஹரியானா சிஎம் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுல யார் யாரெல்லாம் இன்வால்வ்மென்ட் ஆயிருக்காங்களோ 4 எம்ப்ளாயிஸ் வந்து சொல்றாங்க. சோ அவங்க மேல வந்து கேஸ் போட்டுருக்கதா வந்து சொல்றாங்க. வந்து அவங்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டு இங்க போலீஸ் கேஸும் வந்து கொடுத்துருக்கதா சொல்றாங்க. ஹை லெவல் கமிட்டியை வந்து இங்க வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு கூட வந்து இங்க ஆன்டி கரப்ஷன் வந்து இங்க பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. சோ இந்த ஆன்டி கரப்ஷன் பியூரோ வந்து இதை இனிஷியேட் பண்ணிட்டு இந்த ஒரு கேஸ்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியேட் வந்து பண்ணுவாங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரை நேத்தே வந்து சொல்லிட்டாங்க. சோ அதுல வந்து இதுல யார் யாரெல்லாம் இன்வால்வ்மெண்ட் ஆயிருப்பாங்க அப்படின்றத அவங்களே வந்து சொல்லிட்டாங்க. அவங்களோட ஸ்டாண்டுமே அதுவாக தான் இருந்துச்சு. அவங்க வந்து ரீபேமெண்ட் பண்ண போதும் சொல்லிட்டாங்க. அதையும் வந்து கரெக்டா வந்து பண்ணிட்டாங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட அந்த ஒரு சிஓட அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரை இங்க கோர் பிசினஸ் கரெக்டா தான் வந்து இருக்கு. சோ இது வந்து இங்க ஃபண்டமெண்டலா எந்த ஒரு சேஞ்சஸும் வந்து கிடையாது. ஒரு பிரான்ச்ல நடந்த ஒரு விஷயமா தான் இருக்கு. சோ கேபிட்டல் ஸ்ட்ராங்கா தான் வந்திருக்கு. கோர் பிசினஸ் ஸ்ட்ரென்த்தா தான் இருக்குன்னு அவர் சொன்னாரு. சோ அதுக்கேற்ற மாதிரியே வந்து நடந்திருக்கு. ஆர்பிஐமே இதுல வந்து சிஸ்டமேட்டிக் எரர்லாம் எதுவும் கிடையாது. சோ இது வந்து ஒரு பிரான்ச்ல நடந்தது தான் அப்படின்றத அவங்களும் வந்து சொல்லிட்டாங்க. சோ ஓவராலா இந்த ஒரு பேங்க்ல நடந்த ஒரு ஃப்ராட் கேஸ் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 4 இருந்து 5 வாரத்துக்கு அப்புறமா இந்த கேபிஎம்ஜி வந்து இங்க ஃபாரன்சிக் ஆடிட்காக அப்பாயின்மெண்ட் பண்ணாங்களா, சோ அவங்க ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. இதுல டீடைலா இந்த 590 கோடி ரூபாய் இவங்க எப்படி மாத்தினாங்க அப்படின்றத டீடைலா வந்து சொல்லுவாங்க. பட் ஆனா திரும்ப வந்து கைப்பற்றிட்டாங்க. பட் ஆனா அதை பத்தி டீடைலாவும் சொல்லுவாங்க. இவங்க எப்படி இதை பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. சோ அதுல இருந்து அது ஒரு டேக் அவே எடுத்துட்டு இங்க ஆர்பிஐ வந்து அதை வந்து மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஐடிஎஃப்சியும் வந்து மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ இப்போதைக்கு ஒரு இன்வெஸ்டர் நமக்கு என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இண்டஸ்இண்ட் பேங்க்ல அந்த ஒரு அக்கௌண்டிங் இஷ்யூ வந்து நடந்துச்சுல, அதுக்கப்புறமா ரீட்டைல் டெபாசிட்ஸ் வந்து 3300 கோடி ரூபாய் வந்து ரீட்டைல் டெபாசிட்ஸ் வந்து இங்க கம்மியா இருக்கு. சோ அந்த மாதிரி கம்மியாகிறதுக்கான சான்சஸ் வந்து இங்க ஐடிஎஃப்சில இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா நம்பிக்கைத்தன்மை குறையும் போது கம்மியாகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு ரீட்டைல் டெபாசிட்ஸ் லெவல்ல. சோ அது மட்டும் தான் இந்த கம்பெனில பிரச்சனையா இருக்கு. மத்தபடி நம்ம ஒரு இன்வெஸ்டர் அப்ரோச்சா பார்க்கும்போது அந்த ஒரு நம்பிக்கை திரும்ப எடுத்துட்டாங்க அப்படின்னா பெட்டராவே வந்து இருக்கும். சோ இவ்வளவுதான் ஓவரால் வீடியோ. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்மே நம்ம 1 2 மாதிரி கன்சிடர் பண்ணிட்டே போவோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.